கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அப்ளை பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு குட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எமர்ஜென்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலைல ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ரெஸ் நோட்டீஸ் இது தான். ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் என்ன சொல்லியிருக்காங்கன்ற டீட்டெயில் வந்து இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் அவர்கள் வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3935 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை விட வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து அதிகமாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அதிகமாக போகுதுன்றதை சொல்லலை. லைக் வந்து அது ஒரு 1000 வேக்கன்சி அதிகமாகலாம், இல்லைனா 2000 வேக்கன்சி அதிகமாகலாம், அட்லீஸ்ட் ஒரு 100-200 வேக்கன்சி கூட அதிகமாகலாம். ஏன்னா இப்போதைக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லலை. பட் எவ்வளோ வேக்கன்சி அதிகமானாலும் இப்போ அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு குட் நியூஸ் தான். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 1000க்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லியிருக்கக்கூடிய வேக்கன்சி இல்லாமல் அதிகமாக வர்றதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் தமிழக அரசின் பல்வேறு துறைகளுக்கும் மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் தேவைப்படும் அலுவலர்கள், ஊழியர்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்படுகிறார்கள். ஸோ அது மூலமாக தான் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அதெல்லாமே வந்து உங்களுக்கு போட்டித் தேர்வு வச்சு வந்து ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஸ்டெனோ, ஸோ விஏஓஸ் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து 3935 வேக்கன்சி வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. 24ஆம் தேதி வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்கன்ற மாதிரி கிட்டத்தட்ட வந்து பாருங்களேன் 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ இப்போ நீங்கள் 2025 குரூப் 4 அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் கூட போட்டி போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19,999 பேர் இருக்காங்க. ஸோ நீங்களே வந்து யோசிச்சுக்குங்க, 20 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. 20 லட்சம் பேரில் கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து ஒரு 15 லட்சம் பேராச்சும் எழுத்து தேர்வு வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து ஜூலை 12ஆம் தேதி வந்து குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகுது. கண்டிப்பாக வந்து இப்போவே வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் கரெக்டாக பிளான் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக டெஸ்ட்டு நிறைய அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து காம்படிஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து லெத்தலாஜிக்கலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியாது. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக எல்லா சிலபஸுமே நீங்கள் படித்து முடிச்சுட்டு நிறைய டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து அவங்க தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள 3935 காலியிடங்கள் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. இது தோராயமான எண்ணிக்கை தான் அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன் தோராயமான எண்ணிக்கைனா, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 12 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு விட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க இல்லையா. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்போ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, ஒரு பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டு, ஒரு இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதிலேருந்து இன்னும் புதிய வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது கூட வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்களேன், தேர்வு நடத்தி முடிவுகள் வெளியிடப்பட்டு கலந்தாய்வு பணிகள் தொடங்குவது வரை காலி பணியிடங்கள் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க. எனவே பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து காலி பணியிடங்கள் வரும் பட்சத்தில் அந்த இடங்கள் இந்த குரூப் 4 தேர்வுடன் சேர்க்கப்படும். தற்போது காலியிடங்கள் உடனுக்குடன் அந்த ஆண்டு தேர்வுடன் சேர்க்கப்படுகின்றன. எனினும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்களில் எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்றத வந்து டிஎன்பிஎஸ்சி தலைவர் அவர்களே அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 500லேருந்து 1000, 2000 அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணாலும் வந்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து அதிகமாகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி டைமில் வந்து ஒரு 0.5 கட் ஆஃபில் லைக் 1 மார்க் கட் ஆஃபில் 0.25 இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து நிறைய பேருக்கு வந்து
லக் இல்லாமல் போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த டைம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஒரு மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க் வித்தியாசத்துலலாம் போயிருக்குன்னா இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்களுமே அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் டைம் எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த குட் நியூஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 யாராச்சும் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு மஸ்ட்டாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இருக்கிற வேக்கன்சி மட்டும் கிடையாது, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து அதிகமாக போகுதுன்றதை வந்து கரெக்டாக சொல்லிடுங்க. ஸோ இந்த ப்ரெஸ் நோட்டீஸோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட் பற்றின டவுட் இருந்தாலும் கீழே நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.